வணக்கம். இன்றைக்கி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் பார்க்க போகிறோம். இது என்னோட குக்கிங் ரேஞ்ச் கேஸ் ஸ்டவ்வு. இதில் ஒரு ஃப்ளேம் மட்டும் ரொம்ப லோவாக எரிஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதான் இன்றைக்கி எப்படி ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு கனெக்ஷனை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க. அப்புறம் கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இது ரெண்டும் கண்டிப்பாக பண்ணதுக்கப்புறமா இந்த கேஸ் ஸ்டவ் வாங்க. இதான் என்னோட பெரிய ஃப்ளேமே. ஸோ இதில் லோவாக எரியும் போது தோசை சப்பாத்திலாம் சுடும் போது அது வேகிறதுக்கு லேட் ஆச்சு. ஸோ அதை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். இது எடுத்ததுக்கப்புறமா இது நடுவில் ஒரு சின்ன ஹோல் இருக்குது. அந்த ஹோலில் என்ன பின் உள்ளே போகுதோ ஸோ அந்த பின்னில் நல்லா குத்தி விட்டிங்கன்னா அதில் இருக்க அடைப்பு போயிடும். ஸோ அடைப்பு போனதுக்கப்புறம் சூப்பராக இப்போ கேஸ் ஸ்டவ் சரியாயிடுச்சு. முன்னாடி இதில் எனக்கு பாதி தான் எரிஞ்சிட்டு இருந்தது. ஸோ இப்போ எனக்கு நல்லா ஹையாக எரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் வேலை தான். இதை நான் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ நம்ம சேனலை பார்த்து ஒரு 4 பேர் கற்றுக்கிட்டா எனக்கு சந்தோஷம்தான். ஸோ இந்த டிப் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்.